ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து மார்னிங் வந்து 9:30க்கே வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டாங்க. சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. 11 o'clock போல் எழுந்தாங்க. ரொம்பவே வந்து எப்போவுமே மார்னிங் நேப் வந்து 2 hours கிட்ட எடுப்பாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 hours கிட்ட தான் எடுத்தாங்க. என்னன்னு தெரியல, சடனாக எழுந்துட்டாங்க. எழுந்ததையுமே அவளுக்கு வந்து அந்த தூக்க கலக்கம் வந்து இன்னும் தெரியவே இல்லை. அப்படியே வந்து கொஞ்சம் சோஃபா மேலேயே உட்காந்துட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes கழிச்சு தான் வந்து விளையாடவே ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க டேடியும் அவங்க சிஸ்டரும் வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து கொஞ்சம் எங்கேஜாக இருந்தாங்க. இல்லைனா வந்து அந்த தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகி எழுந்தாங்கன்னா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க 2 பேர் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் விளையாடினாங்க. அவங்களுக்கு வந்து மூடு மாறிச்சு. ஸோ யாருமே இல்லைன்னா நானும் பாப்பாவும் மட்டும்தான் இருந்தேன்னா என்னை தூக்கியே வச்சுட்ருக்க சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ப்ராப்பர் ஸ்லீப் வந்து மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வந்து 2 hours கிட்ட எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 hours மேலே கூட போகும். பட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ உங்கள் பேபிஸும் வந்து தூக்கத்தில் திடீர்னு எழுந்தாங்கன்னா இப்படி தான் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பாப்பா வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு 11:30க்காக தரேன். இந்த வாழைப்பழம் வந்து எங்கள் மாமியார் வந்து ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. வாழைப்பழம், அரிசிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பச்சையாக இருந்தது. இன்னொரு காமிக்கிறது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து பழுத்து இருந்தது. பட் ஆனால் மருந்து இல்லாமல் இருந்ததுனால அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எங்களுக்கு வந்து இங்கே என்ன தான் நம்ம வந்து கடையில் போய் வாங்கினாலுமே வந்து இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் ஊர் சைடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நம்ம நார்மலாக கடையில் போய் வாங்குறத விட அவங்க தோப்புலேருந்து விளைஞ்சி வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எங்கள் பேபிஸ்க்கு வந்து இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றது தான். ஏன்னா நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது. ஸோ ஊர்லேருந்து யாராச்சும் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான். ஸோ பாப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபுட்டிங்லாம் நிறைய பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அவங்களே தான் எடுத்து சாப்பிட்றாங்க. பட் ஆனால் பாதி கீழே போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் உள்ளே போச்சு. நானும் கொஞ்சம் நடுவில் ஓடிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி பேபிஸ் வந்து ஃபுட் வந்து அவங்களாம் எடுத்து சாப்பிடும்போது மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ வந்து பேபிஸ்க்கு வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ கையில் வந்து அவங்களா எடுத்து சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்துங்க. நீங்கள் 10+ மந்த்லேயே வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபிங்கர் ஃபீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு டீத் கூட வரலை இன்னும். பட் 13 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே வந்து பாப்பா வந்து நல்லாவே சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி எங்களுக்கு. ஸோ செல்ஃப் ஃபீடிங் வந்து பேபிஸ்க்கு வந்து பழக்கப்படுத்துங்க. எப்போவுமே வந்து நம்மளாக ஊட்டிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து சீவ் பண்ணுற அந்த இது கூட வராது. டக்குன்னு முழுங்கிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 years 3 years ஆனால் கூட நீங்கள் ஊட்டினா மட்டும்தான் ஸோ ஃபிங்கர் ஃபீடிங் வந்து பேபிஸ்க்கு வந்து பழக்கப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், 2 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துகிட்டு 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து குக்கரில் தான் விசில் வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம எந்த ஷேப் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து நல்லாவே வெந்துடும். பட் ஆனால் கேரட், பீன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களால் எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் டக்குன்னு வந்து தொண்டையில் மாட்டும் பேபிஸ்க்கு. இந்த ஃபுட் வந்து நம்ம 10+ மந்த்லேருந்து பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ பீன்ஸ் மட்டும்தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேபிஸ்க்கு வந்து தொண்டையில் அடைக்கும். ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ். இது கூட வந்து நான் வந்து புதினா எல்லாம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் புதினா இருக்கிறதுனால நான் புதினா எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour முன்னாடியே நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேனால நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துருக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி நான் எடுக்கிறேன். எங்கள் மாமியார் ஊரில் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் வந்து அந்த அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அதுவுமே வந்து மருந்து இல்லாத அரிசி தான். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஆட் பண்ணுங்கள். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே வெங்காயம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளியுமே அப்படி தான், அந்த தண்ணி லைட்டாக சுருங்கினா போதும். ரொம்பவே வந்து ஃபைனாக வந்து வதக்க வேண்டாம். ஸோ கூடவே வந்து பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, நான் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல நான். ஸோ நான் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு வந்து ஆப்ஷனல் தான். 1 year வந்து அபோவ் உள்ள பேபிஸ்க்கு வந்து சால்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆப்ஷனல் தான். எங்கள் பேபிஸ் வந்து 1 year ஆனதுனால நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து புதினாவும் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு 2 minutes கிட்ட தான் வதக்குறேன். ஏன்னா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும், புதினாவோட ஃப்ளேவர் வந்து. ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போலாம் வந்து
ரொம்ப டேஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க ஃபுட் எல்லாமே வைக்கிறது எல்லாமே. அதேமாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து மஞ்சள் தூளும் வந்து பெப்பர் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் மசாலா ஆட் பண்ணுறோம்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டும் இது பேபிஸ்க்கு வந்து நான் இப்போ இதை மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் இன்னுமே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் போனதுக்கப்புறமா வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்ச அரிசி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டு ஒரு விசில் வந்து ஒரு 4-5 விசில் கிட்ட நல்லாவே விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம பேபிஸ்க்கு தான் நம்ம ஃபுட் ரெடி பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆனாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணி வந்து உங்கள் பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 10+ மந்த்தில் தான் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா தண்ணி வந்து நான் நிறைய வச்சுக்கோங்க. எங்கள் பாப்பா வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் தண்ணி வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன் நான். ஸோ உங்கள் பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து வெந்துடுச்சு. ஸோ நான் வந்து பிளெண்டிங்லலாம் எதுவுமே போடலை. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அடியுமே பிடிக்கல, உங்களுக்கு தெரியுதா? சாதம் வந்து உதிரி உதிரியாக வருது. ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சிலே எங்கள் பேபி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இப்படியே நான் கொடுக்குறேன் நான். ஸோ இது நல்லாவே வந்து நான் கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பாப்பா பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். நான் எனக்கு கீ ஆட் பண்ணல. ஸோ உங்கள் ஆப்ஷனல் தான். கீ ஆட் பண்ணாலுமே இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் எனக்கு கீ ஆட் பண்ணாமல் தான் நான் கொடுக்குறேன். ஸோ பாப்பா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஃபுட்டு. நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணுறதுனால வீக்லி வந்து 1 or 2 வந்து இந்த ஃபுட்டு வந்து பேபிஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். ப்ரொக்கோலி முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. உங்கள் வீட்டில் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைனாலுமே வந்து 1 or 2 வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து புதினா கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் புதினா ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து அது ஆப்ஷனல் தான். இப்போ 10+ மந்த்தில் வந்து பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸி ஸ்வாலோவிங்காக ஆகும். பட் எங்கள் பாப்பாவுக்கு வந்து 13 to 14 month கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எங்கள் பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உதிரியாக தான் நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் என் பாப்பாவுக்கு வந்து 1 year ஆகியுமே வந்து இன்னுமே வந்து ஒரு டீத் கூட வரலை. பட் இருந்தாலுமே வந்து நல்லாவே சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. பேபிஸ்க்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது தண்ணி கொடுக்காம ஃபுட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. தண்ணி ரொம்பவே மஸ்ட்டு. தண்ணி கொடுத்தா தான் வந்து பாப்பா வந்து அடுத்த ஸ்கூப் எடுப்பாங்க. தண்ணி கொடுக்கலனா வந்து பேபிஸ்க்கு எடுக்கவே மாட்டாங்க. ஸோ சில பேர் வந்து பேபிஸ்க்கு வந்து தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் தண்ணி கொடுக்காமல் இருக்கிறதுனாலையும் வந்து பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 4 to 5 ஸ்பூன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து ஒரு 10+ மந்த்தில் வந்து பேபிஸ்க்கு நீங்கள் ஃபுட் கொடுக்கும்போது படுக்க வச்சுலாம் கொடுக்காதீங்க, உட்கார வச்சு கொடுங்க. 10+ மந்த்லேயே வந்து பேபிஸ்க்கு வந்து பிளெண்டிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா சீவ் பண்ண கற்றுப்பாங்க, நல்லா மென்று சாப்பிட கற்றுப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆகும். நீங்கள் வந்து பிளெண்டிங்லேயே போட்டு கொடுத்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்க வந்து சீவ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே தான் முழுங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பெருசாக ஒரு 1 year 1.5 years ஆகும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எந்த சாப்பாடுமே வந்து பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து பர்டிகுலர் ஃபுட்டாக வந்து எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. எல்லா ஃபுட்டுமே வந்து பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். சி நெக்ஸ்ட் வீடியோ.